எடுத்துக்கொள்வோம், பைபிள் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உருவாக்குங்க. ஆண்டவரே இயேசுவாமி, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக இடங்களில் நம்ம பேசப்படுகிற காரணங்கள் என்னென்னா, காலையில் கொண்டு போய் தேடுறாங்க, 4:30 மணிக்கு தேடுறாங்க, காலையில் 3:30 மணிக்கு தேடுறாங்க, ஆனால் இயேசுவை காணவில்லையாம் அந்த இடத்துல. அன்னைக்கு தானே நாங்கள் அவரை அதில் போட்டு பூட்டிட்டு வந்தோம். ஆனால் அவர் எங்கே போனார், அவர் எந்த இடத்துல போனார், காணவில்லை. எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் இனி உலகம் முழுவதும் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே சொல்கிறேன், இன்றைக்கெல்லாம் நம்ம அப்படியே சந்தோஷமாக போகலாம். இன்னைக்கு என்ன கிறிஸ்டியவங்களுக்கு என்ன இருக்குது? எங்கள் கர்த்தர் உயிர்த்தெழுந்தாரியா. எல்லாத்தையும் சொல்லுங்கள், எங்கள் கர்த்தர் உயிர்த்தெழுந்தாரியா. அவங்களுக்கு திருப்பி வார்த்தை இல்லை சொல்ல. ஆமென், அவங்களுக்கு திருப்பி இல்லை. ஏன்னா நம்ம காது கேட்காத கடவுளையோ, கண்ணு தெரியாத கடவுளையோ, அல்லது நடக்காத கடவுளையோ நம்ம பார்க்கல. மேலேருந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த தெய்வனை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வனை சொல்லுகிற அந்த வசனம் பவுல் சொல்லுகிறாரு, அந்த கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்களுடைய விசுவாசமும் விருதா. இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் எதுக்காக? அவர் செய்வாருங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. யாருன்னா எதனா அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஐயோ நடக்கலையே, ஒன்றும் பண்ண மாட்டேதே, இப்படி இருக்குது. மிஸ்டர் நான் தான் நேத்தன் சொன்னார்ல, 2 மாதம் அப்படியே விட்டேன், ஜபம் பண்ண, அவ்வளோதான், அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் பார்த்துக்கிட்டோம். பொறுமையாக இருந்தார். 2 மாதம் கழித்து ரிசல்ட்டை பார்த்தார். அது தாங்க விசுவாசம். இன்றைக்கி அவர் உயிர் தெழுந்ததுனால தான் இந்த விசுவாசத்தை நம்ம பாடிட்டு இருக்கிறோம், நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமென். அதே மாதிரி ஏசாயா மத்தேயு 28வது அதிகாரம், அதுக்கு முன்னாடி ஏசாயா எடுத்துக்கலாம். ஏசாயா 25வது அதிகாரம், ஏசாயா 25 எடுத்துக்கொள்ளுங்கள். 25வது அதிகாரம் 8வது வசனம். 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். யார் சொன்னார்? கர்த்தரே இதை சொன்னார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், நம்முடைய பிரச்சனைகளை ஜெயமாக விழுங்குறவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே கொஞ்சம் கூட விசுவாசத்தில் இறங்கி வராதீங்க. கர்த்தர் செய்வார். டவுட் வந்தால் கூட சரி, இல்லை ஆண்டவரே நீ செய்வீர் ஆண்டவரே, நீ அது என்னதான், ஐயோ எனக்கு தெரியல என்னதான் பண்ணுறதோ, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் செய்வார் சொல்லுங்க. கர்த்தர் இதை செய்வார். கர்த்தர் நம்ம அந்த விசுவாசத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த விசுவாசத்தை பற்றி, வேற வழியே இல்லை. ஏன்னா அவர் மரணத்தையே ஜெயமாக விழுங்கினவர். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக தான் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆமென். மரணத்தையே ஜெயித்து வந்தவருங்க உலகத்தில் இல்லாத ஒரு ஹிஸ்ட்ரிங்க அது. உலகத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குதுனாக்கா, ஒரு வரலாறு இருக்குதுனாக்கா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர்த்தெழுந்த தேவன், இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிற தேவன், இன்னமும் உலாவி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதுனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ மிஸ்டர் நேத்தன் ஒன்ஸ் அகெயின், பிகாஸ் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க. பார்த்தீங்க எவ்வளோ பெரிய ஆணி, எவ்வளோ பெரிய முள், எவ்வளோ பெரிய கொக்கி, 2 அடிக்கு இறங்கி 2 இன்ச்சுக்கு இறங்கி அந்த சதையே இழுத்துருக்குறாங்க. சில மூவிஸில், நம்ம ஜீசஸுடைய மூவிஸில் பார்ப்போம், என்ன இப்படி அடித்து காட்டுறாங்களே, இவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். அவர் பேசின பிறகு தான் எனக்கு புரிந்தது, அப்படி தான் இருந்திருக்கும். அதனால தான் அந்த மூவிலெல்லாம் பயங்கர ரத்தம் வர மாதிரியும் அதை அப்படியே பயங்கர குழியாக காட்டுவாங்க. அந்த முள் இறங்குச்சு, அது மூளையே போய் குத்திருக்காதா? நம்ம சும்மா ஒரு பின்னு பட்டாலே ஐயோ ஆன்றோமே. அவர் இவ்வளோத்தையும் தாங்கி வந்தவர்,
அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், ஏசப்பா நான் எதுக்கையா தாங்கணும், நான் எதுக்கையா கஷ்டப்படணும், ஆனால் முன்னாடியே சொல்லிட்டார், நான் உனக்காக சிலுவையில் ஏறிட்டு திரும்பி இறங்கி வருவேன். ஆமேன். ஜெயமாங்க விழுங்கினவர். உலகத்திலே ஒரு கடவுள் இருக்கிறாருனாக்கா அவருடைய கல்றை தான் இன்னைக்கு திறந்து கிடக்குது. சவால் விடுங்க எல்லாருக்குமே, உலகத்துல சவால் விட்டு பேசுங்க, எல்லாருக்குமே கேளுங்க, எல்லாட்டையும் கேளுங்க, யாருடைய கல்றனா திறந்துருக்குதா? பதில் இல்லைங்க, பதில் இல்லை. எல்லாமே மூடி, அங்க ஒரு டூம் கட்டி வச்சிருப்பாங்க, அங்க ஒரு டெம்பிள் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல எல்லாமே ஒரு மாலை போட்டு வச்சிருப்பாங்க, ஊதுவத்தி ஏற்றி வச்சிருப்பாங்க. ஏசு இருந்த இடத்துல ஊதுவத்தியும் கிடையாது, மாலையும் கிடையாது, லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த இடம் வெளிச்சமாகவே இருக்குது. அல்லேலூயா. வெளிச்சமாகவே இருந்தது. ஏன்னா அவர் கண்ணீரை மட்டும் துடைக்க வரல, நமக்கு வெளிச்சத்தையும் கொடுக்க வந்தார். வெளிச்சத்தில் வந்த தேவன் வெளிச்சத்தையும் கொடுக்க வந்தார். ஏன்னா இதை பற்றி உண்மையாகவே அவர் செய்த ஆராய்ச்சியை பார்க்கும்போது, அந்த ரிசர்ச் ரியலி ஐ அப்ரிஷியேட். உண்மையாகவே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே கேட்டீங்க காலையில், அதெல்லாம் தாண்டி வந்தவர் தான். நான் அவர் பேசும்போது நினச்சேன், இத்தனை அடிகள், இத்தனை கொக்கியை போட்டு இழுத்துருக்குறாங்க, 32 38 இல்லை சம்திங் 38 நினைக்கிறேன், 39. ஓகே, அத்தனை ஆப்ரேஷன் செஞ்சுருக்கணுமா. ஆனால் ஒரே வெள்ளிக்கிழமையில் உள்ளே போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் வெளியே வராரு. ஒரு ஆப்ரேஷன் செய்யறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. இத்தனை ஆப்ரேஷன் செஞ்சிருந்தா எப்படி அவர் வெளியிலே வந்திருக்க முடியாத? யோசித்து பார்த்துட்டு இருந்தேன், இவர் உண்மையாக யார் சரிப்படுத்தியிருப்பா? ஏன்னா நம்முடைய தேவனுடைய பெயர் வந்து காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா. அவருடைய காயம் அன்னைக்கு அந்த டூம்குள்ளேயே, அந்த குகைக்குள்ளவே எங்க வச்சாங்களோ அங்கேயே சரியாயிடுச்சுங்க. அந்த டூம்குள்ளவே அவ்வளோ வேலை நடந்திருக்குது அந்த இடத்துல. அவரை நாசப்படுத்தி பிச்சு கிழிச்சு போட்டு உள்ள போட்டாங்க. சும்மா போடல, அவரை அவ்வளோ கோபத்தையும் காட்டினாங்க. அவர் வெளியில வரும்போது சூப்பரா வெளியில வந்தார். அந்த ஆணிகள் அடித்த இடம் தான் தோமாவுக்கு காட்டுறாரு. ஆணிகள் அடித்த இடம் அப்படியே இருக்குது. அவ்வளோ பிச்சு கிழிச்சு எடுத்தாங்க. ஒரு பின்னு குத்தினாலே நம்ம தாங்க முடிய மாட்டேது இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வழிகளை தாங்கினாரு, வழிகளை மட்டும் தாங்கினார், எத்தனை பேச்சுக்களை தாங்கினாரு. அந்த தேவன் தாங்க இன்னைக்கு உயிர் தெழுந்து இன்னைக்கு நம்மளை இங்கே சூப்பராக உட்கார வச்சிருக்காரு. நம்ம சந்தோஷப்படுறதுக்கு காரணமே அவர் நம்மளை நேசிக்கிறார், உயிர் தெழுந்த தேவன். வேற ஒண்ணுமே இல்லை. அந்த உயிர் தெழுந்த தேவன் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேலே கண்ணை வச்சு, உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை நான் நினைச்சிருக்கிறேன், உன் மேலே என் கண்ணை வைத்திருக்கிறேன் சொன்ன தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா எப்பொழுதுமே நன்றி சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்குதுனாக்கா அந்த தேவனுக்கு மட்டும்தாங்க, வேற யாருக்குமே இல்லைங்க. அவர் தாங்க மாத்துறாரு, அவர் தாங்க மாத்துறாரு, அவர் மாற்றி கொண்டு வராருங்க. எத்தனை ஒரு இடத்துல நான் பார்க்குற வசனங்களை வித்தியாசமாக எழுதினாலும், அந்த கல் புரட்டப்பட்டது, அந்த கல் நீக்கப்பட்டது, அந்த கல் அங்கே இல்லை, இப்படி தான் எழுதியிருக்குது. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 28வது அதிகாரம். மத்தேயு 28வது அதிகாரம். எவ்வளோ நல்லவராக இருந்தார் பாருங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவர். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 6வது வசனம், அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் அங்கே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் அங்கே இல்லை, அவர் அங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். என்ன ஒரு வசனம் பாருங்க. அவர் அங்க இல்லைங்க, அவர் அங்க இல்லை, அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல ஒருவேளை அவர் இருந்தார்தானா எல்லாம் சோகமா போயிட்டு சோகமா வந்திருப்பாங்க. அவரை சாகடிச்சிட்டாங்களாம் வெள்ளிக்கிழமை, எல்லாம் சந்தோஷமா போனாங்க. முடிஞ்சு போச்சு, இவருடைய ஜோலியே முடிஞ்சு போச்சு. நம்ம கர்த்தர் அப்படி இல்லவே இல்லையே. உன்னை அழ வச்சு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் உன்னை அழ வச்சாங்களா, நான் உன்னை சந்தோஷமா மாற்றி தரேன் வா அப்படின்னு கூப்பிடுற தேவன் ஆண்டவர். ஒருத்தருடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் பின்னாடி கர்த்தர் இருந்து வேலை செய்வாருங்க. ஐயோ, அவரை மட்டும் விட்டுறாதீங்க. வாழ்க்கையில நீங்க எதை வேணா விட்டுருங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அந்த உயிர் தெழுந்த தேவனை மட்டும் என்னைக்குமே விடாதீங்க. அவர் தான் கடைசியில வந்து நிப்பார் உங்க வாழ்க்கையில. வேற யாருமே வந்தா நிற்கவே முடியாது. அவர் தான் வருவாருங்க. அவரை காணவில்லை, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போட்டு அந்த மத்தேயுல எல்லாம் போட்டிருக்குது. கல் வந்து அந்த இதில் போட்டு இந்த 2வது வசனத்தில் பாருங்க, 28:2 அந்த வாசலில் இருந்த கல் புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். யாரு? தேவதூதன். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி கல்லை தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தான். அப்படியே மார்க்குக்கு வாங்க, மார்க்கில் போட்டிருக்குது பாருங்க. மார்க்கில் வந்து
மார்க்கில் வந்து 3வது கடைசி 16வது அதிகாரம் 3வது வசனம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அங்கே வந்து தள்ளிட்டு தேவதூதர் அது மேலே உட்காந்துருக்காரு. மத்தேயுல. மார்க்கில் வந்து அது மிகவும் பெரியதாக இருந்தது, ஏறிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். கல் வந்து தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனை போய் பார்க்குறாங்க. கல்லறைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. எப்படிலாம் வித்தியாசமாக எழுதப்படுது. லூக்காக்கு வாங்க. அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல், கல் புரட்டப்பட்டிருந்தது, கல் நீக்கப்பட்டிருந்தது, கல் தள்ளப்பட்டிருந்தது. எல்லா இடத்துலையும் வித்தியாசமா இருக்குது. கல் புரட்டி தள்ளி மத்தேயுல தெய்வ தூதர் அது மேலே உட்கார்ந்துருந்தார். மார்க்கில் கல் வந்து யாரோ புரட்டி இருக்கிறாங்க. எவன் புரட்டி தள்ளுவான்? ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்ன? அதே மாதிரி 24வது அதிகாரத்தில் அந்த புரட்டி தள்ளப்பட்ட கல் என்று போட்டப்பட்டிருக்குது. ஒவ்வொரு இடத்திலுமே ரொம்ப அருமையாக சூப்பர் அந்த கல்லை புரட்டி தள்ளியிருக்கிறார். ஏன் அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது? எதுக்காக? அவங்க போட்டு மறைச்சாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், எவ்வளோ சீல் போட்டு வந்திருப்பாங்கல்ல. ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு நகையோ பணத்தையோ பத்திரத்தையோ வைக்கணும்னா என்ன ஒரு கீ எடுக்கணும், அது திறப்பாங்க, அதுக்குள்ளே அதுக்குள்ளே போயிட்டு அப்புறமா வச்சுட்டு வருவாங்கல்ல. இவ்வளோ பந்தோபஸ்தாக பண்ணி வச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அப்படியே மறைச்சிட்டு வராங்க. மறைச்சி சீல் போட்டாங்க. இவரால் இனி எழுந்திருக்கவே முடியாது, இவர் வெளியே வர முடியாது, இவர் என்ன பண்ண போறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இவருடைய கதைன்னு சொல்லி தள்ளி போட்டதை தான் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா தள்ளப்பட்டதுக்கு. அந்த கல் ஆட்டோமேட்டிக்கா தள்ளப்பட்டது. நான் சொல்றேன், இயேசு அடைத்திருந்த கல்லை ஆட்டோமேட்டிக்கா தள்ளப்பட்டு இருந்ததுனாக்கா மேல இருந்து தேவதூதர்கள் வந்தாங்களோ யார் வந்தாங்களோ, ஆனா அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கல்லையும் கர்த்தரால தள்ள முடியும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க நம்புறீங்கனாக்கா, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே இது ஒரு பெரிய தடையா இருக்குது, இது ஒரு பெரிய அடைப்பா இருக்குது, உங்களை நான் பார்க்க முடியல, ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கனாக்கா, ஆண்டவரே இந்த நிமிஷம் கேளுங்க, உங்களால புரட்ட முடியும் ஆண்டவர், அந்த கல்லை உங்களால தள்ளி போட முடியும் ஆண்டவர். கண்டிப்பா கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறாரு. எத்தனை கல்லை நம்மளுடைய வாழ்க்கையில புரட்டி போட்டிருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு செய்ய மாட்டார்? அதை ஏன் இன்னைக்கு நம்ம ஒன்னே ஒன்று செய்யணும். என்னன்னாக்கா, பிடிங்க ஆண்டவரை, உற்சாகமா பிடிங்க. ஆண்டவரே நீங்க எங்க வலிக்குதோ அந்த கல் புரட்டப்படட்டும், எங்க வேதனையா இருக்குதோ அந்த கல் புரட்டப்படட்டும், எங்க ஆண்டவரே கவலையா இருக்குதோ அந்த கல் புரட்டப்படட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தடை பண்ணவே முடியாது, மரணம் அவரை தடை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அல்லேலூயா. உற்சாகமாக ஏற்றுக்குங்க, உற்சாகமாக ஏற்றுக்கொள்ளுங்க இந்த காலை நேரத்தில். ஆண்டவரே மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், அந்த கல் நீங்க இருக்கிற இடத்தை புரட்டி போட்டுது ஆண்டவர். அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டதுங்க. அவர் இருக்கும் போதும் அற்புதம் செய்கிறாரு, அவர் உயிர் தெழுந்து வரும்போதும் அற்புதம் தான் நடக்குது. எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் நாம் பார்ப்போம். இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா, வாரத்தின் முதல் நாள் காலையில் இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லனிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருந்தது. யோவான்ல இப்படி சொல்லுது, எடுத்து போடப்பட்டு இருந்ததுன்னு சொல்லுது. ஸோ இங்கே யார் வரா? முதலாவது மகதலேனா மரியாள் வராங்க. முதலாவது ஒரு பெண்ணுக்கு தான் கர்த்தர் அங்கே வந்து அவரை தேடுறாங்க. அந்த சுவிசேஷமும் ஒரு பெண்ணு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கர்த்தருடைய பிறப்போ முதல் மரியாளுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டது. தரிசனத்தில் ஒரு தேவ குமாரன் பிறக்க போறார். இவர் உயிர்த்தெழுந்ததும் அந்த சுவிசேஷமும் ஒரு பெண்ணு மூலமா தான் போகுது அந்த இடத்துல. அதை அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல அவங்க நான் பார்க்குறேன், அந்த 1வது வசனத்துல கல் எடுத்து போடப்பட்டது. அங்க ஒரு ஷாக்கு. அவங்க வந்தாங்க, அந்த இடத்துல வராங்க, வந்தோன்னு அவங்களுக்கு என்ன நடக்குது? ஷாக், பயங்கரமான ஷாக். என்னடா அது, கல் எடுக்கப்பட்டிருக்குதே. கண்டிப்பா நான் சொல்றேன், ஷாக் மட்டும் இல்லை, அவங்க ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு திரும்பி போறாங்க. நான் சொல்றேன், அந்த இடத்துல என்ன இல்லை? இயேசு இல்லை.
இயேசுல ஷாக் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் காரியம் நல்லா பார்த்தோம், கல் புரட்டப்படுது. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். யார் எடுத்திருப்பா அந்த கல்லை? ஆனா இந்த இடத்துல மகதலேனா மரியாள் கல்லெடுத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருக்கு இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷர்களுக்கு போய் கர்த்தருடைய கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைக்கிற இடம் எங்களுக்கு தெரியல. அவர் வைச்ச இடத்துல பயங்கர ஷாக்கு, பயங்கர ஒரு ஏமாற்றம். ஏன் அவங்க நினச்சி போனதெல்லாம் கையில் தைலத்தோடு போகிறாங்க. நினச்சி போனதெல்லாம் அங்கே ஏசாமி இருப்பார், 3வது நாள் போயிட்டு அவருக்கு என்னெல்லாம் வாசனை பொருட்கள்லாம் வச்சுட்டு வரலாம், கொடுத்துட்டு வரலாம், யாராவது உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் இல்லையா. பயங்கர ஒரு ஷாக்கு. ஏசு இல்லையே. பேதுரு, இயேசுக்கு அன்பாயிருந்த சீமோன் பேதுருக்கிட்ட போய் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, மகதலேனா மரியாள் நல்லா தெரியும், இயேசுவோடே நடந்து வந்தாங்க. கெத்செமனேக்கு, இதுக்கு கொல்கதாக்கு இயேசுவோடே நடந்து வந்த கடைசி வரை, அவர் உயிர் போகிற வரைக்கும் அங்கே இருந்தவங்க போகிறாங்க. காலையில் இருட்டோட போகிறாங்க, இருட்டோட போய் அவரை தேடுறாங்க, ஏமாற்றுறாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரால் கல்லை எடுத்து போடவும் முடியும், அதே நேரத்தில் கர்த்தர் இல்லாத இடம் ஏமாற்றத்தையும் கொடுக்கும் வாழ்க்கையில். அந்த கர்த்தரை நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும் டெய்லி. கர்த்தர் இல்லைங்க, ஏசு இல்லை, ஓடுறாங்க. திருப்பி அவள் ஓடி போய், எனக்கு அந்த இடம் ரொம்ப அந்த இயேசுவை அவங்க பார்க்கலன்னு அன்றைக்கி எவ்வளோ ஷாக் இல்லை அவங்களுக்கு, எவ்வளோ பெரிய ஏமாற்றம் இல்லை. டெய்லி இயேசுவை பாருங்க, இல்லைன்னா வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்துடும். நைட்டு உட்காந்து யோசிக்கலாம், ஐயோ இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டேனே, ஐயோ நான் பைபிள் வாசிக்காமல் விட்டுட்டேனே சொல்கிறதுக்கு பதிலாக டெய்லி அந்த இயேசுவை பாருங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்கு ஷாக்கு, அப்படியே ஷாக்கு, ஒரு ஏமாற்றம். அது வேண்டாம் நம்மளுக்கு. சிம்பிளான மேட்டர், ரொம்ப சிம்பிளான மேட்டர். அந்த இயேசுவை பார்த்தோன்னாக்கா எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் லேட்டாக பார்க்குறாங்க, அவங்க லேட்டாக பார்த்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவங்க உள்ளே போகும்போது அவர் இல்லையே. ஒரு பெரிய ஷாக்கு, பெரிய ஏமாற்றம். இயேசு இல்லாத இடம் நமக்கு ஷாக்கை உண்டாக்கிடும், இயேசு இல்லாத இடம் நமக்கு ஏமாற்றத்தை உண்டாக்கிடும். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, 2வது வசனத்தில் என்னன்னாக்கா, அவளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்கு. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருல இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷன் ஓடி போயிட்டு கொண்டு போய் சொல்றா, அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியல. சர்ப்ரைஸு, ஷாக்கு, சர்ப்ரைஸு, ஏமாற்றம். எங்களுக்கு தெரியல, எங்க கொண்டு போயிட்டாங்க காட்டுங்க, யார் திருடிக்கிட்டு போயிட்டா காட்டுங்க கேட்குறாங்க. அந்த இயேசுவை எங்கன்னு கேட்குறாங்க, அங்கலாய்க்கப்படுறாங்க. வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் இயேசுப்பாவை ரொம்ப கிட்ட வச்சுக்கோங்க, நெருக்கத்தோடு இருங்க அவரோடு கூட. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அப்படி வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்த்திக்கிட்டே போவார். எல்லா கல்லையும் அவர் தள்ளிக்கிட்டே போவார், அவரால் முடியுங்க, தள்ளிக்கிட்டே போவார், அவரால் முடியுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, 4வது வசனம், பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லெடுத்து, அப்படியே போராட்டம் நடக்குது. ஒருத்தராக வந்து பார்க்குறாங்க, அந்த கல்லறைங்கிறதுக்கு வராங்க, எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஏசப்பா எங்க போனார், எங்கே தூக்கிட்டு போயிட்டீங்க. அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலை கிடக்கிறதையும் அவருடைய தலை சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டார்கள். இவ்வளோத்தையும் பார்க்குறாங்க, ஆனால் இயேசுவை பார்க்கல. சர்ச்சுக்கு நம்ம போகலாம், சிலுவையை பார்க்கலாம், எல்லா டெக்கரேஷனை பார்க்கலாம், இயேசுவை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. அந்த இயேசு தேவை, அந்த உயிர் தெழுந்த இயேசு தேவை. இன்னைக்கு இந்த உயிர் தெழுதலை நம்ம கொண்டாடுறோம்னாக்கா, ஆண்டவரே இந்த உயிர் தெழுந்த இயேசு என் குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆஃபீஸில், என்னுடைய வேலையில், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் செத்து போன காரியங்களை உயிர் கொடுக்க முடியும். ஆமென். கண்டிப்பாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு காலையில் அவரை விசுவாசிக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக நடக்கும். ஆமென். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். அமைதியாக இருங்க. காரியத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. காரியத்தை கர்த்தர் நடத்துவார். 9வது வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவங்க கூடவே இருந்தவங்க எல்லா சீஷர்களும். ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க போறாருன்றத அவங்க அறியாமல் இருந்தாங்க. நமக்கு தெரியும்
இந்த காரியத்துல இயேசு தான் விடுதலை கொடுக்கணும், இயேசு தான் திறந்து கொடுக்க போறாரு. இந்த காரியத்தை இயேசு கிட்ட தான் கொண்டு போகணும்னு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், லேட் பண்ணிட்டே இருப்போம். அப்புறமா அவங்க கிட்ட கேட்கலாம், இவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க அப்படிதான் கேட்டு இருக்கிறாங்க, அங்க போறாங்க இங்க ஓடுறாங்க, எல்லா சீஷர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்னேன், டைரக்டா போங்க ஆண்டவர்ட்ட, டைரக்டா சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே இந்த பிரச்சனை தான் ஆண்டவரே, இந்த சம்பவம் தான் ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் மாற்ற முடியும்னு சொல்லுங்களேன். உங்களால மட்டும்தான் ஒரு யூட்டர்ன் எடுக்க முடியும் ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் சொல்லாதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 11வது வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையிலே அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பயந்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாக 2 தூதர்கள் தலைமாட்டிலே ஒருவனும் கால் மாட்டிலே ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. திருப்பி போயிட்டு அந்த கல்லறையில பார்க்கறாங்க, தெய்வ தூதர்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது தெய்வ தூதர்கள் அங்க இருக்கும்போது என்ன நடக்குது, அவங்க போய் கேட்கறாங்க, அவர் இங்க இல்லம்மா, அவர் இங்க இல்ல. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சோகமான எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்திய தேசத்துல நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவை தேடிக்கொண்டே தான் இருக்கிறோம். அவர் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு, நம்முடைய இருதயத்தில் வரணும் தான் ஆசைப்படுறாரு. இந்த அம்மா தெரிஞ்சும் அவர் தெரியாது அவங்களுக்கு, ஆனா எங்கேயோ வச்சிருக்கிறாங்க தெரியும். எங்க அவரு? அவர்களை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்? அதற்கு அவர்கள், ஆண்டவரை தேடிக்கொண்டு என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நான் சொல்றேன், நம்மளை அடித்தாலும் சரி, நம்மளை சிறைச்சாலையில் போட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அந்த ஆண்டவரை நான் நேசிக்கிற ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா, எடுக்கவே முடியாதுங்க, எடுக்கவே முடியாது. அதனால தான் நம்ம இங்கே சாட்சி சொல்கிறோம். அதுக்கு தான் இங்கே நம்ம எல்லாரும் சாட்சி சொல்கிறோம். அவரை நம்மளுடைய இருதயத்திலிருந்து எடுக்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் சரி, அவர் என் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அவர் என் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவருங்க, எப்பவுமே God is good all the time சொல்லிக்கிட்டே இருக்கலாம். God is good all the time, எப்பொழுதுமே. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி, என்ன ஒரு ஷாக் பாருங்களேன். அந்த அம்மாக்கு அன்னைக்கு காலையில் ஷாக்காகவே இருக்குதுல்ல, எல்லாமே ஷாக்காக இருக்குது. ஓடி போகிறாங்க, அவர் அங்கே இல்லை, இங்கே திருப்பி ஓடி வராங்க, தூதர்கள் சொல்கிறாங்க அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவைகளை 16வது வசனம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இன்னைக்கு இதுதான் நடக்குதுங்க உலகத்தில். இயேசு நிற்கிறாரு, உன் கூட நிற்கிறாரு, உனக்கு சைடில் நிற்கிறாரு, இந்த சைடில் நிற்கிறாரு, உன் பின்னால் நிற்கிறாரு, உன் முன்னாடி நிற்கிறாரு. இவர் தான் இயேசு என்று தெரியாமல் நிறைய பேர் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் உலகத்தில் நிறைய பேர் இதை தெரிந்தும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் இயேசு என்று அறியாதிருந்தால். சாத்தான் அப்படி தான் பண்ணுவான். சில நேரங்களில் போராட்டமான சூழ்நிலைகளில் என்ன பண்ணுவானாக்கா, நம்மளுடைய கண்ணை மங்கி போட்டுருவான், நம்மளை அப்படியே பார்க்காதபடி செய்வான். ஏசு நம்ம கூட இருக்கிறாரு நம்ம தெரியும், நம்மளுக்கு உணர்வோம். அப்போவும் இல்லை இயேசு இல்லை, நீ பாரு எப்படி கஷ்டப்படுற, நீ பாரு எப்படி துன்பப்படுற, நீ பாரு எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை பாரு எப்படி இருக்குது, இப்படியே தான் சாத்தான் பேசிக்கிட்டே இருப்பான். நம்பவே நம்பாதீங்க அந்த பிசாசை. ஆனால் இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால அவர் நிற்கிறதை அவர் காணவில்லை. எப்படி நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவளுக்குள்ள ஒரு பெரிய ஆக்ரோஷம், அந்த அளவுக்கு அவளுக்குள்ள ஒரு தேடல், அந்த அளவுக்கு அவளுக்குள்ள ஒரு ஏக்கம். எங்கே என் இயேசு? இந்த ஏக்கம் வேணும் தெரியுமா நம்மளுக்கெல்லாம். இந்த ஏக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார்ல, அத்தனை காயங்களை பட்டு நம்மளை நேசிக்கிறார்ல, அந்த ஏக்கத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். சும்மா இல்லைங்க. எத்தனை பேர் ஜபிக்கும் போதெல்லாம் ஆண்டுகிட்ட போயிட்டு முழங்கால் போடும்போது உங்களை நினச்சி இல்லை, உங்கள் பிரச்சனையை நினச்சி இல்லை, அழுது ஜெபம் பண்ணுவீங்க. ஏன்னா நான்லாம் இந்த சிலுவை காட்சி, இந்த மாதிரி இயேசுவை பற்றி ஆணிகள் அடிக்கப்பட்டது, இதெல்லாம் நினைக்கும் போது இதெல்லாம் அப்படியே ஜபத்தில் நினச்சேன்னா அப்படியே நான் உட்காந்து அழுதுட்டுப்பேன். எனக்கா இவ்வளோ பாடுபட்டீங்கிறியா, என்ன போய் யோசித்தீங்களா ஆண்டவரே, என்ன போய் யோசித்தீங்களே எப்படி அந்த சிலுவையில், என்ன போய் யோசி, எனக்காக நீங்கள் உயிர்த்தெழுந்து வெளியில் வந்தீங்களே, ஒரு ஹீரோவாக நீங்கள் இன்றைக்கி வெளியில் வந்து, நீங்கள் தாங்க உண்மையான ஹீரோ ஆண்டவரே, நீங்கள் தான் ஒரு உண்மையான ஹீரோன்ட்டு இப்படி கொண்டாடுவேன் நான் என்னுடைய ஜபத்தில்.
ஏன்னா அவர் தாங்க உண்மையான ஹீரோ. உலகத்துல யாருமே ஹீரோ கிடையாதுங்க. அவர் தாங்க மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், வெளியே வந்தவருங்க. கல்லு புரட்டப்பட்டது அவருக்காக. அந்த அங்கலாய்ப்பு அவளுக்குள்ள இருக்கிறதுனால, மரியாளுக்குள்ள இயேசு நிற்கிறத கூட அவளால் அறிஞ்சிக்க முடியல. நிறைய நேரங்களில நம்மளுடைய அங்கலாய்ப்பு நேரங்களில, நம்முடைய தேவைகளில, நம்மளுடைய தேடல்களில நம்ம தேடுவோம். ஐயோ இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இங்க போலாமா, அங்க போலாமா. ஜீசஸ் ஒன்லி, ஜீசஸ் மட்டும்தான். இயேசு கிட்ட போயிட்டீங்க, சூப்பரா இருக்கும். அவர் காரியங்களை மாற்றி போடுகிறவர். என்னைக்குமே நம்ம நினைக்கிற பிரகாரம் அவர் செய்கிறவர் அல்ல, நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கூட இருக்கிறாருங்க. நம்ம சின்ன மூளையை போட்டுக்கிட்டு குட்டி குட்டியாக யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அவர் நம்மளுக்காக பெருசாக, அதுவும் அவரை நம்ம ரொம்ப பெருசாக நேசிக்கிறவனுக்கு அவர் பெருசாக தான் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் குட்டியாக அவரை பற்றி யோசிச்சு, குட்டி தான் செய்வார். தேர்ந்தெடுத்துக்கங்க. அதனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு நிற்கிறத அவர் அறியாது இருந்தால், இன்னைக்கு இந்திய தேசத்தில் நிறைய பேர் அறியாது இருக்கிறார்கள். ஒன்றும் தெரியல, பயங்கரமாக தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தரை பார்க்கணும், பயங்கரமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்ல பைக்கில் போகிறார். நான் காட்டின பாஸ்டர்கிட்ட, அங்கே பாரு நல்ல ஃபுல்லாக முடி வளர்த்துக்கிட்டு, தாடியெல்லாம் நீளமாக வளர்த்துட்டு, மூஞ்சி ஃபுல்லாக போடுறு, வெள்ளை பட்டை நாமம் எல்லாமே போட்டுக்கிட்டு, பயங்கரமாக ஃபுல்லாக இங்கெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக கலராக போட்டுக்கிட்டு, நிறைய மாலைகளெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறேன். அங்கே போகிறேன். பாஸ்டர் சொன்னார், இனிமேல் இந்தியாவில் நம்ம இப்படி தான் நிறைய பார்க்க போகிறோன்ட்டு. ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு இவர்தான் என்று அறியாது இருந்தார்கள். அடுத்தது வாசி, இயேசு அவளை பார்த்து அந்த ஸ்பாட்ல வராரு பாருங்களேன். அதாங்க இயேசு ஸ்பெஷாலிட்டி. அவ்வளவுதான். நீ என்னைக்கு அங்கலாய்க்கிறியோ, என்னைக்கு நீ துக்கமா இருக்கிறியோ, என்னைக்கு நீ துயரமா இருக்கிறியோ, he is there always for you. உங்க பக்கத்துல நின்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்குமே நீங்க ரொம்ப அழுது பாருங்களேன், அன்னைக்கு நிப்பாரு. ரொம்ப கவலையா இருங்களேன், அன்னைக்கு நிப்பாரு. அப்படிதான் அவரு. அதான் அவர் ஸ்பெஷாலிட்டியே, வேற எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அழுது பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரை தேடி பாருங்க, ஓடி வருவார். இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயை ஏன் அழுகிறாய்? உங்களையும் என்னை பார்த்து இதான் கேட்பாரு. உங்களையும் என்னை பார்த்து அவர் கேட்குற கேள்விதான், ஏன் அழுவுற? எதுக்கு அழுவுற? நான் இருக்கும் போது எதுக்கு அழுவுற? அதாங்க அவர் பேசுகிற பேச்சு. அன்பான தேவன், உருக்கமான தேவன், சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் என்று எல்லாமே நம்ம போற்றி பாடுறோமே. அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்வி பாருங்க, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுற? எதுக்கு அழுவுற? பயங்கரமான கேள்வி இல்லை இது ரெண்டுமே. இன்னைக்கு உங்களையும் என்னைய பார்த்து அவர் கேட்கிற கேள்வி, ஏன் அழுவுற? எதுக்கு அழுவுற? யாரை தேடுற? யாரை தேடிட்டு இருக்கிற? நான் தான் இருக்கிறேன்னு தெரியும்ல. உங்க கலக்கமா இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் சரி, வியாதியோ விக்கனமோ எதா இருந்தாலும் சரி, யாரை தேடுறோம்? ஆண்டவர் பார்த்து கேட்கிற கேள்வி. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, ஏன் அழுவுற? எதுக்காக அழுவுற? யாரை தேடுகிறாய்? அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால். தோட்டக்காரன் நினச்சிட்டோம். நிறைய நேரங்களில் இயேசுவை வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம்ல, வித்தியாசமாக நினைக்கிறோம்ல. அவர் எங்கேருந்து உதவி செய்வார்? அவர் ஏன் எனக்கு சொல்லுவார்? அவர் ஏன் இதை செய்ய போகிறார்? அவர் ஏன் இதை கொடுக்க போகிறாரு? ஐயோ, ஆண்டவர் யார் மூலமாக என்ன வேணா செய்வார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நான் யோசிப்பேன், ஆண்டவரை தெரியாதவங்க அறியாதவங்க மூலமாக நன்மை நடக்கும் நமக்கு. ஆண்டவர் வச்சிருப்பார் அவங்கள நமக்காக. நம்ம போகிற இடங்களில் எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் அறிஞ்சவங்க, விசுவாசி தான் ஆண்டவரை எனக்கு இருக்கணும், நான் ஒரு விசுவாசி ஆண்டவரை நீ போனீனாக்கா எந்த விசுவாசி அங்கே இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அறியாத ஒன்று இருக்கும். சார் உங்களுக்கு எதனா உதவி வேணுமா? நான் செய்கிறேன் சார். உங்களுக்கு என்ன செய்யணும்? நான் செய்கிறேன் அப்படின்னு வருவாங்க எல்லாருமே. அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஆண்டவர் அறியாதவங்க தான் வருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிறைய நேரங்களில் ஆண்டவரே அங்கே நிற்பார், வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு நிற்பார்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் யார் மூலமான செய்வார், எந்த காரியத்தை வேணா செய்வார். நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தோட்டக்கார் என்று எண்ணினாலாம். தோட்டக்காரு நீங்கள நானும் நம்முடைய கஷ்டங்களில் அவரை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? அவர் உதவி செய்ய மாட்டார், அவர் வரமாட்டார், அவர் வீராதி வீரன், அவர் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டார். நீ செஞ்சு பாருங்க. ஒரு நாள் செய்யாதீங்க, டெய்லி எவ்ரிடே கூப்பிடுங்க அவரை. என்னை நோக்கி கூப்பிடு, டெய்லி கூப்பிடுங்க. கூப்பிடாம இருக்கவே இருக்காதீங்க.
ஜெபிக்காம இருக்கவே இருக்காதீங்க. தட்ஸ் நாட் மை பாலிசி. என்னுடைய பாலிசியே கிடையாது அது. ஜெபிக்காம இருக்கிறதும் வேதம் வாசிக்காம இருக்கிறதும் என்னுடைய பாலிசியே கிடையாது. அது இருந்தால் தான் ஜீவிக்க முடியும் என்ற ஒரு 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 ஆணித்தரமான ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். ஸோ அந்த அந்த இடத்துல பார்த்தோன்னே அவர் அங்கே எங்கே வச்சிருக்கிறீங்க அவரை? கஷ்டத்தில் துன்பத்தில் தேடாதீங்க அவரை. அவரை போய் எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்காதீங்க. அவர் அங்கே இருப்பாரா, அந்த சர்ச்சில் இருப்பாரா, இந்த சர்ச்சில் இருப்பாரா, இந்த பாஸ்டர் கிட்ட இருப்பாரா, அந்த பாஸ்டர் கிட்ட இருப்பாரா, ஓடுறியே. தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. உன்னை தேடிக்கிட்டு வர தேவன் அவர், உங்களை தேடிக்கிட்டு வர தேவன் அவர். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். பேர் தெரியுங்க, பேர் தெரியும் ஆண்டவருக்கு. நம்முடைய எல்லாருடைய பேரை தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கூட நம்ம அவரை கூப்பிடும்போது நம்மளுடைய பேரை அவர் கூப்பிட்டுருப்பாரு. எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல, அவர் கூப்பிட்டத மரியாளே என்றார். மரியாளே, உங்க பேரை சொல்லி அழைக்கிற தேவன். ஏசாயா 46 சொல்லிக்குது, உன் பெயரை சொல்லி அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன் சொல்லி சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு லுக்கு அவரை, ஒரே ஒரு லுக்கு. திரும்பி பாருங்க அவளை, திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்காம நின்றுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர், திரும்பி பார்க்காம நின்றுட்டு இருக்கிறோம். திரும்பி பாருங்க அவரை, நின்றுட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்றாரு. நீ கூப்பிடுவியா, நீ கூப்பிடுவியா? ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து உங்க வீட்டுக்கு வந்து, உனக்கு என்ன வேணும், பெரிய மில்லியனர் வராரு உங்க வீட்டுக்கு வந்து, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன். என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? வீடு, காரு, பார்க்கா? கேட்கல எனக்கு என்னன்ட்டு. பார்ட்னர், நிறைய பார்ட்னர் இருக்கிறாங்கடா. பார்ட்னர் நிறைய கரெக்டா இருக்கிறாரு அவரு. வந்து கேட்கிறாரு, ஸ்திரீயே உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு. என்ன கேட்போம் நம்ம? ஷாக் ஆயிட்டு, ஆண்டவரே என்ன செய்வோம் அந்த இடத்துல? ஸ்திரீயே அவர் கூப்பிடுறாரு பாருங்க. அவளை நோக்கி மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதுக்கு போதகரே என்று அர்த்தமாம். இந்த சொல்ல கத்துப்போமே, ரொம்ப ஈஸியான வார்த்தையை எந்தெந்த பெரிய பெரிய வார்த்தைலாம் கத்துக்கிறோம் உலகத்துல, வெறும் சிம்பிளான வார்த்தை. அவர் கூப்பிடுறாரு மரியாளே, போதகரே, போதகரே, ரபூனி என்று அர்த்தமாம், போதகரே என்று அர்த்தமாம். கூப்பிடுங்க அவரை. அவரை கூப்பிடும் போது ஒவ்வொரு கல்லையும் தள்ளுறவர் அவர். எத்தனை கல் உனக்கு முன்னாடி இருக்குதோ அத்தனை கல்லையும் தள்ளுறவர். ஹல்லேலூயா. நான் எனக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் ஒரு பெரிய கல்லாக தான் பார்ப்பேன், ஒரு பெரிய கல்லாக பார்ப்பேன். இது யாருமே நகர்த்த முடியாது. மனுஷன் அதை தான் சொல்லுவான், இந்த கல்லை இப்போ செம்மையாக வச்சுட்டு வந்துட்டேன், அவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு வச்சுட்டேன், நகர்த்தவே முடியாது. டேக் இட் ஈஸி. அவர் ஒரு விரல் அப்படி பண்ண முடியும், கிட்ட வந்து கூட தள்ள மாட்டார். மேலேருந்து ஏய் தூரப்போ, என் பிள்ளை வெளில இருக்குது, வெளில வரட்டும். தெரியும் உள்ள வந்து அவங்க பூனையாக தான் நம்மளை போடுவாங்க, நம்ம புலி அசிங்கமாக வெளியில் வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண தேவன் இல்லைங்க நம்முடைய தேவன், சாதாரண தேவனே இல்லை. மன்னிக்கிறவர் அவர். நம்மளுக்கு மறுரூபமாகி அவர் வெளியில் வந்தாருங்க. அவர் மறுரூபமாகி வெளியில் வந்தார். இந்த அதிகாரத்தை நான் படிக்க ஆண்டவரே எவ்வளோ அருமையான தேவன், இவ்வளோ பெரிய அற்புதங்களை தரிசனமானாருங்க அவர். எல்லாருக்குமே சீஷர்களுக்கு தரிசனமானார். 40 நாட்கள் இருந்து அநேக அற்புதங்களை திருப்பி செஞ்சுட்டு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்துட்டு போறார் ஆண்டவர். ரபூனி என்றால் இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகையிலே நீ என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவிடத்துக்கு உன் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்றார். சொல்லி அனுப்புறாருங்க சுவிசேஷத்தை. நான் பிதாவிடத்துக்கு போறேன், உன் பிதாவிடத்துக்கு போறேன், என்னுடைய பிதாவிடத்துக்கு போறேன், சொல்லு, எல்லாருக்கும் போய் சொல்லு. இதுதான் சுவிசேஷமே. இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம்? பிரியாணி சாப்பிட்டோங்க. இதை சொல்லாதீங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மகிமையான நாள், என் தேவன் உயிர்த்தெழுந்தார், என் தேவன் உயிர்த்தெழுந்தார், என் தேவன் கிறிஸ்மஸோட ஒரு பெரிய பண்டிகை நான் சொல்லுவேன். திருப்பி பறந்திருக்கிறாருங்க அவரு, திருப்பி பறந்திருக்கிறாரு. மக்தலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீஷருக்கு அறிவித்தாள். முதல் சுவிசேஷகி, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட முதல் சுவிசேஷகி போறாங்க. மக்தலேனா மரியாள் போய் சொல்றாங்க,
ஏசு அங்கே நிறுத்தினாரா? இரு நீ போவாத, பேதுரு போட்டோம், நீ ஒரு பெண்ணா இருக்கிற, நீ பயப்படுவ, நீ போவாத சொன்னாரா? நோ நோ, சொல்லவே இல்லை. நீ போ, சொல்லு, அங்க போய் சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு, கண்டவைகளையும் நீ கண்டதையும் அவர் உன்னுடைய சொன்னவைகளையும் சீஷருக்கு சொல்லு. இதுதாங்க இன்னைக்கு சுவிசேஷமே. இன்னைக்கு இதுதான். எத்தனை பேர் சொல்றோம்? நம்ம டிஎஸ்ல இதை பத்தி பேசாத நாளே இல்லை. ஆண்டவரை பத்தி சொல்லணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும். வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டில் இன்னைக்கு பிரியாணி செய்யறங்க, நாங்க ஈஸ்டர் கொண்டாடுறாங்க, கேக்கு கட் பண்ண போறாங்க. இல்லைங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்க கண்டதையும் அவர் செய்தவைகளையும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிற இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இயேசு இல்லாத நேரத்தில் அங்க என்ன உண்டாகுச்சா? சீஷர்களுக்கு என்ன உண்டாச்சு? பயம் உண்டாகுச்சான். அந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது பாருங்களேன். அங்க நம்ம பார்த்தோம், ஏமாற்றம் அடைகிறாங்க. மகதலேனா மரியாள் போயிட்டு இந்த இடத்துல சீஷர்கள் பயந்து கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உக்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏசு இல்லைனா கதவை பூட்டிக்கிட்டு தாங்க உள்ள உட்காரணும். ஏசு இருந்தார்னா தாராளமா வெளியில வரலாம். ஏசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாருன்னா தாராளமா ஃபேஸ் பண்ணலாம், பயமே கிடையாது. ஏங்க சொல்லு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, எப்படியாச்சும் காப்பாற்றுவார், எப்படியாச்சும் காப்பாற்றுவார். அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அவரை நோக்கி பார்த்தவங்க ஒருபோதும் வெட்கமடைந்து போகவே கிடையாது. ஸோ எல்லா ஸ்பாட்லையுமே எல்லாருமே கற்றுக்கங்க. எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்தணும். நீ யாரு? கிறிஸ்தவனா? நீ யாரு? கிறிஸ்தவலா? ஓ, நீ இயேசுடைய சீஷரா? ஆமாம் ஆமாம். அங்கே பாருங்க, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறீங்களே, கதவை பூட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் கொலை பண்ணிடுவாங்களே. நீ இயேசு கூட இருந்தியா? துக்கமான நாட்கள், துக்கமான நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க சீஷருங்க. என்ன ஆயிடுச்சு? கல்ற வேற திறந்துருச்சு, கல் வேற புரட்டப்பட்டது. சீஷர்களாம் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க மேலே பழி வந்துருமே. இல்லை, அந்த இடத்துல இயேசு போய் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? நான் வந்துட்டேயா, நான் பாருங்க எப்படி இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அந்த சமாதானம் மட்டும்தான் அவர் பிடிச்சி வச்சிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அந்த சமாதானத்தை மட்டும்தான் அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டு, அதனால தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. தயவுசெய்து சொல்றேன், இதை விட்டுறாதீங்க. அவர் உயிர் தெழுந்ததுல இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது, இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. பயந்துகிட்டு உள்ள இருந்தாங்க. மகதலேனா மரியாள் ஏமாந்துட்டு வராங்க, அந்த கல்றையிலுக்குள்ள யாரும் இல்லைன்னு. இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் சொல்றாரு, உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தனே இருக்குது. 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 20:20 சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 21 உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்றாரு. 22 பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே போறாரு. உங்களுக்கு சமாதானம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். இதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை அநேக நேரங்களில் நம்ம முடிவு எடுக்காம இருந்திருக்கலாம், அநேக நேரங்களில் நம்ம இதை பற்றி யோசிக்காம இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், உயிர் தெழுந்த இயேசுவை அப்படியே அனுபவிங்க, அப்படியே அனுபவிங்க. இந்த தேன் வாங்கும் போது சொல்லுவோம், பியோர் ஹனியா கேட்போம். பியோரா எடுத்துருக்கிறாங்களா? அந்த மாதிரி நான் சொல்லுவேன், பியோரா வந்தவர் அவர். திரும்ப நம்மளுக்காக பியோரா, சந்தேகமே இல்லை. ஒரு தானியேல சிங்க கபியில போட்டுட்டு அத்தனை சிங்கங்களுடைய வாயை கட்டினவர் அவர். அவ்வளோ பெரிய பெலிஸ்தர்களுக்கு முன்பாக கோலியாத்தை போய் சாகடிக்கிறதுக்கு கோலியாத்தை அசால்ட்டா போயிட்டு ஒரே ஒரு கூழாங்கலை வச்சு சூப்பரா அட்டகாசம் பண்ணிட்டு வர்றாரு. நான் சொல்றேன், கர்த்தர்கிட்ட நீங்க வந்துட்டீங்க, யூ ஆர் வெரி ஸ்பெஷல். கர்த்தர் வந்து உலகத்துல உன்னை வச்சு ஸ்பெஷலா உண்டாக்க மாட்டாரு. நீ கர்த்தர்கிட்ட வந்தாதான், வந்த பிறகு இங்க இருந்தும் உன்னை ஸ்பெஷலா தூக்கிட்டு போய் வைப்பாரு. ஹல்லேலூயா. ஆஹா, நான் பார்த்துட்டேங்க என் வாழ்க்கையில. நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். இல்லை ஆண்டவரே, உங்ககிட்ட நான் வந்துடுறேன், நீங்க என்ன ஸ்பெஷலாக ஆக்குவீங்க. அல்லேலூயா. நம்ம பேசுறது ஸ்பெஷலாக இருக்கும், நம்ம பார்க்கறது ஸ்பெஷலாக இருக்கும், நம்ம நடக்கிறது ஸ்பெஷலாக இருக்கும், நம்ம போட்டுக்கிறது ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல். அல்லேலூயா. எல்லாமே ஸ்பெஷல் தான்.
ஏன்னா இஸ் ஸ்பெஷல் காட். அவர் ஸ்பெஷலா வந்தவர். உலகத்துல யாருமே செய்யாததை செஞ்சவர். ஆணி தரமா சொல்ல முடியும், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஐயா, உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்த தேவனை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மறக்கவே மறக்காதீங்க. நீங்க ஸ்பெஷலா ஆகணும்னாக்கா, இஃப் யூ வாண்ட் டு பி ஃபேமஸ், இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்பெஷல், வாங்க அவர்கிட்ட. அவருக்கு தெரியும் உங்களை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியும். டோன்ட் ட்ரை. உங்களுடைய எந்த முயற்சியும் ட்ரை பண்ணாதீங்க. ஆண்டவரே, ஹியர் ஐ அம், நான் இங்க இருக்கிறேன், என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சமாதானத்தை கொடுக்கிற தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், பரிசுத்த ஆவியை கொடுக்கிற தேவன், நம்மளை அழைத்து, பேரை சொல்லி அழைத்து, யாரை தேடுற, நான் இங்கே தான் இருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல அந்த மாதிரி சொல்லும் போது. ஒருத்தர் கூட இங்கேருந்து போகும்போது இன்னைக்கு கவலையாவோ கஷ்டத்தோடோ துன்பத்தோடு போவாதீங்க, சமாதானத்தோடு போங்க. அந்த சமாதானத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த சமாதானம் நம்ம கிட்ட இருக்குது. அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம போகும்போது நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, எங்களுக்காக நீர் உயிர்த்தெழுந்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நீர் மறைத்து வைத்து எதையும் செய்யல. நீர் எல்லாத்தையும் ஆண்டவரே அற்புதமாக செய்தீர் ஐயா. நீர் எல்லாத்தையும் ஆண்டவரே அதிசயமாக செய்தீர். நீர் வந்த போது சமாதானத்தை கொடுத்தீர், சந்தோஷத்தை கொடுத்தீர், அற்புதங்களை செய்தீர், அதிசயங்களை செய்தீர். மாறாத தேவன், அதே தேவன் இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் வேணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற 50 பேருக்கும் வேணும் ஆண்டவரே. நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க வேணும் எங்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க வேணும் எங்களுக்கு. அதே தேவனை நாங்க விட்டுட்டு தேடவே கூடாது. எங்கேயோ தொலைச்சிட்டோம் நாங்க தேடக்கூடாது. we need you Lord, I need you. நீர் ஆண்டவரே எங்களுக்கு தேவை. நீங்க இல்லாம நான் எதையும் ஜெயிக்க முடியாது. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. நீங்க இல்லாம ஐ எம் நாட் ஸ்பெஷல். நீங்க இருந்தாதான் ஆண்டவரே நான் ஸ்பெஷல். நீங்க வந்தாதான் ஆண்டவரே நான் ஸ்பெஷல். நீங்க என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாதான் ஆண்டவரே நான் ஸ்பெஷல். ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்க சமாதானத்தோடு கடந்து செல்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.